ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் மீன் பொழிச்சது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு கேரளா ரெசிபி. மீனில் மசாலாவோட வாழை இலையில பொதிஞ்சி வேக வச்சு எடுக்கிறது. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இப்போ என்னன்னு பார்த்துடலாம். மீன் 1/2 கிலோ, வெங்காயம் 2, தக்காளி 2, மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், தனியாத்தூள் 2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், பச்சை மிளகாய் 3, கருவேப்பிலை, பூண்டு ஒரு 5 பல்லு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், துருவிய தேங்காய் 3 ஸ்பூன், லெமன் ஒரு 1/2 லெமன், உப்பு தேவைக்கு. இப்போ மேலே சொல்லியிருக்கிற இந்த மசாலாவோட லெமன் ஜூஸும் தேங்காய் எண்ணெயும் கலந்து மீனில் தடவி நம்ம ஊற வைக்க போகிறோம். இப்போ இதுக்கு சதைப்பற்றுள்ள மீன் எந்த மீன்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து மசாலாவை நம்ம கலந்து வச்சுக்கலாம். இப்போ இதை நல்லா மீனில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா உள்ளே ஊறுற அளவுக்கு நம்ம அந்த ஸ்ப்ளிட் போட்டு வச்சுருக்கோம்ல, அதில் எல்லாம் நல்லா உள்ளே படுற மாதிரி நம்ம தடவி எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு 1/2 ஹவர் ஊறுனா போதும். இப்போ இதை ஒரு தவால எண்ணெய் ஊற்றி அதில் 2 பக்கமும் நம்ம திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ஷாலோ ஃப்ரை தான் நம்ம பண்ணி எடுக்கிறோம், டீப் ஃப்ரை இல்லை. இப்போ மீன் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மற்ற மீன்களையும் இதே மாதிரி நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சு நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் நம்ம வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடயே கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பூண்டு 3ஐயும் சேர்த்தே நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இதில் நான் காட்டுறது கொஞ்சம் கூட குவான்டிட்டிக்காக பண்ணுறேன். இப்போ 1/2 கிலோ மீனுக்கு நான் ஸ்க்ரீனில் முதல்ல காட்டின அமௌண்ட் குவான்டிட்டியே சரியாக இருக்கும். அதே மாதிரி 2 வெங்காயம் 2 தக்காளி யூஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாடை போக நல்லா வதக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே பண்ணுங்க, அடி பிடிக்காம பார்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம 2 தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா கூலாக கரைஞ்சி வரட்டும். இப்போ கொஞ்சம் இது வதங்கினதுக்கு அப்புறம் இது கூடயே நம்ம மசாலா ஐட்டத்தையும் சேர்த்துக்க போகிறோம். உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தூள் வகைகளையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதோடைய பச்சை வாடை எல்லாம் போகணும், அதனால நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் தேங்காய் துருவல், லெமன் ஜூஸையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் வீடியோ கிளிப்பில் மிஸ் ஆகிடுச்சு. இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நமக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஒரு அடுப்பில் நம்ம வாங்கி வச்சுருக்க வாழை இலையை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி நல்லா ஹீட்டில் வாட்டி எடுக்கணும். அப்போ தான் வாழை இலை நமக்கு மடித்து கட்டச்ச உடையாமல் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வாட்டி எடுத்துக்கோங்க. அப்போது உடையாமல் கிளியாமல் நம்ம மடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும், பெண்ட் ஆகும். இப்போ இந்த மசாலாவை கீழே ஒரு லேயர் நம்ம போட்டு வச்சுக்கணும். ஸ்ப்ரெட் பண்ணி எல்லா இடமும் நல்லா போட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம மீனை வைக்கணும். இப்போ அந்த பொரிச்சு எடுத்த மீனை அப்படியே வச்சுட்டு இதுக்கு மேலேயும் ஒரு லேயர் அந்த மசாலா ஐட்டம் எல்லாத்தையும் வைக்கணும். அப்போ தான் வேக வைக்கச்ச நமக்கு அந்த மசாலாவுடைய எல்லா ஜூஸியாக உள்ள மீனில் இறங்கி ரொம்ப டேஸ்டியாக வரும். எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மசாலாவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மடித்து கட்டிக்கலாம். இப்போ
கட்டுறதுக்கு ஒரு வாழை நார் இல்லைன்னா நம்ம ஒரு நூல்னா கூட வச்சு கட்டிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா கட்டிக்கிட்டு ஒரு தவால நம்ம இதை சூடு பண்ணி வேக வைக்க போகிறோம். ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 10 நிமிஷம் ஒரு பக்கம், இன்னொரு 10 நிமிஷம் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு இந்த மாதிரி வேக வச்சு எடுக்கணும். அப்போ நல்லா அந்த ஜூஸியாக மசாலாலாம் அந்த மீனில் இறங்கி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், அதே மாதிரி அடுத்த பக்கமும் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதே இன்னொரு மெத்தடும் இருக்குது. இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதுக்கு மேலே பிளேட் வச்சு அதில் நம்ம ஆவியில் வேக வச்சும் எடுக்கலாம். இந்த மாதிரி வேக வச்சா ஒரு 20 நிமிஷம் ஆவியில் வேக வச்சு நம்ம எடுக்கலாம். அப்பவும் நமக்கு நல்லா அந்த இது கிடைக்கும், டேஸ்ட் கிடைக்கும், மசாலாலாம் உள்ளே இறங்கி. இப்போ பாருங்கள், அருமையான மீன் பொளிச்சது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூடாக இருக்குது. பாருங்க எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் ப்ராசஸ் கொஞ்சம் அதிகம், ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே இது விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. வேறு ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.